Hello friends, welcome to our channel. சளி காய்ச்சல் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரசத்தில் மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும். ரொம்ப டேஸ்டான மிளகு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு எலும்பிச்சை அளவு புளியை லைட்டாக சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பழமாக 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு அப்படியே தட்டி எடுத்து வச்சிடலாம் தோலோட. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம். இதை நல்லா கையிலே நல்லா கரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் இதோடையே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையில் பாதி சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி தலையும் நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுடலாம். தண்ணி சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரக மிளகையும் இதோடையே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பூண்டு நல்லா வதங்கி நல்லா வாசனை வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டை நல்லா வதக்கி விடலாம். பூண்டு நல்லா வாசனை வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி புளி எல்லாமே சேர்த்து ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம், அது இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம மீதி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஹையில் வச்சு ரசம் கொதிச்சா டேஸ்ட் மாறிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி பொங்குனா போதும், கொதிக்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். நல்லா நுரக்கட்டி லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.